ஸ்பீட் பைக் FZS வெர்ஷன் 3 மாடல். இந்த வண்டி ஃபால்ட் பார்த்தீங்கன்னா சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. இந்த என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வண்டி அடிக்கடி ஸ்டார்ட் ஆக மாறுது, திடீர்னு வைப்ரேஷன்லாம் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஷோரூமில் போய் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2வது சர்வீஸ்லேருந்து இந்த ஃபால்ட் இருக்குது. இதே நானும் சொல்லி பார்த்தேன். இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் காலமாக நான் இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். இது என்ன ஃபால்ட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணேன். எலி ஏதாவது கடிச்சிருக்கா நான் எல்லாத்தையும் பார்த்தேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதில் என்ன ஃபால்ட் பார்த்தீங்கன்னா, சாவி லைன்லேருந்து 3 லைன் பிரியும். 2 பின் சாக்கெட் ஒன்று, சிங்கிள் சாக்கெட் பின் ஒன்று வந்து ஒரு லைன் வந்து டைரெக்டாக பேட்டரியிலேருந்து வர லைனு, 2 வந்து சாவிலேருந்து அவுட்புட் வர 2 லைனு. அதில் ஒரு லைன் என்ன ஆகுதுன்னா, சாவி போட்ட உடனே ஒர்க் ஆகலை. லைட்டாக சாவியை கொஞ்சம் ஷேக் பண்ணோம்னா லைன் வருது. உங்களுக்கு அந்த லைன் டெஸ்ட்டில் தெரியும் பாருங்கள். மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன், மறுபடியும் சாவி போடுறேன், லைன் வரலை. இப்போ லைட்டாக சாவியை ஷேக் பண்ணோம்னா லைன் வருது. இதுதான் அந்த வண்டியிலோடைய ப்ராப்ளம். இந்த லைன் எதுக்காக தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் டைரெக்டாக நம்ம பேட்டரியிலேருந்து ரிட்டர்ன் வர லைன் வந்து ஸ்பீடாமீட்டர் எல்லா லைனும் வரும். ஒரு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் மோட்டரோடைய லைன், ஒரு அவுட்புட் லைனு. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, சாவி போட்ட உடனே எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. செல்ஃப் மோர் கொண்டு ஒர்க் ஆகுது. ஆனால் ஃபியூல் மோட்டரோடைய லைன் வரலை. இதுதான் இந்த வண்டியோடைய ப்ராப்ளம். இந்த ஃபால்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இந்த சாவி செட்டை மாற்றிட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நன்றி.